உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கணும். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார்கள். இதற்குன்னா கர்த்தர் ஜனத்தின் மத்தியில வாசமா இருப்பதற்காக. அந்த வாசஸ்தலம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவரின் திட்டத்தின்படியாய் அமைக்கப்பட்டது. ஆண்டவருடைய திட்டத்தின்படியாய் அந்த ஜனங்களுடைய வீடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வீடுகள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அந்த ஜனங்கள் குடியிருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நமக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, நம்ம மத்தியில கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்க ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை அதற்காகத்தான் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை அதற்காகத்தான் உருவாக்கி அந்த மனிதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்து மனிதனையும் அங்க உருவாக்கினார். அப்படின்னா அவர் அந்த மனிதனோடு கூட, அவர் மனிதர்களோடு கூட வாசமா இருக்க விரும்பினால்தான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் பாவம் செய்ததனால ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ளதான உறவு பாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட நம் மத்தியில உலாவதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா பாவம். ஹல்லேலூயா. பாவம், உலக ஆசை, உலக இச்சை, இவைதான் ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடுவதற்கு தடையாய் உள்ள காரியங்கள். அவை எல்லாவற்றையும் நம்ம விளக்கணும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட உறவாடுகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆதியில படைப்பின் நாட்கள்ல ஆதாமோடு கூட உறவாடின தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தை எதற்காகத்தான் உருவாக்கினார்? வரப்போகிற புதிய எருசலேமை ஆண்டவர் அதற்காகத்தான் உருவாக்குகிறார். நம்மோடு கூட ஆண்டவர் உறவாடுவதற்காக, நம்மோடு கூட வாசமா இருப்பதற்காகத்தான் புதிய எருசலேமாகிய பரலோகத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வாசிங்களேன், வெளிப்படுத்தல் 21 வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷரிலேயே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களுடைய அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆதியில மனுஷனை உண்டாக்கும் பொழுதும் நாம் அவருடைய ஜனமா இருக்கணும், அவர் நம்முடைய தேவனா இருக்கணும் என்பதுதான் நோக்கம். இன்றைக்கு புதிய எருசலேமை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கு நோக்கம் என்ன? நாம் அவர் ஜனங்களா இருக்கணும், நமக்கு அவர் தேவனா இருக்கணும். இன்றைக்கு நாம் சபையாய் கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதற்குரிய நோக்கமும் அவர் நம்முடைய தேவனா இருக்கணும், நாம் அவருடைய ஜனங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் இருதயத்துல வாசமா இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். நாம் வாசமா, அவர் வாசமா இருப்பதற்கு நாம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வாசமா இருப்பார். நாம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் வாசமா இருக்கிறார். அவர் நம் நடுவில வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாசிங்க 25:8 வாசிங்க. யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வசிக்கிற ஆலயம் எதுங்க? நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் நாம் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. நம்ம மாற்றணும் அப்படின்னா அவர் நம்மிடத்துல வாசமாய் இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம அவருடைய ஆலயமாய் இருக்கணும், அவருடைய ஆலயமாய் நம்ம மாறணும். இப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வாசிங்க 2 நாளாகவும் 15:2. இந்த ஃபார்முலாவை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சோம்னா நிச்சயமாய் கர்த்தர் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். வாசிங்களேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால்
உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். அல்லேலூயா. இதாங்க ஃபார்முலா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை, நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். இந்த சகல எல்லா விக்கிரங்களை விட்டு விலகி நாம் கர்த்தரோடு கூட இருந்தோம் அப்படின்னா, உலகத்தின் ஆசைகளை விட்டு விலகி நாம் கர்த்தரோடு கூட இருந்தா போதும், அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் வாசித்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தையினுடைய முதல் வசனத்தை வாசிங்களேன். வாக்குத்தத்த அந்த வசனம் இருக்கிற அதிகாரத்தினுடைய முதல் வசனம் லேவியராகமம் 26:1. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப நம்ம கர்த்தரோடு இருக்கணும்னா நம்மை விட்டு விக்கிரகங்களை விலக்கணும். நாம கர்த்தரோடு இருக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கிற மாயைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது காரியம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து பயபக்தியா இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம், உலகத்தின் காரியங்களை நம்மை விட்டு விலக்கிவிட்டு, உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு விலக்கிவிட்டு கர்த்தர் மேல பயபக்தியாக இருந்து கர்த்தரை நம்ம ஆராதித்தோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நம்ம ஆராதித்தோம் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதற்கு வருகிற எல்லாமே ஆசீர்வாதங்கள் தான். அதுக்கப்புறம் அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரிசையா சொல்லப்படுகிறது. அதனுடைய ஆசீர்வாதங்கள் ரெண்டு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே 4வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் உலாவினா போதும், கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப உலாவ நாம இடம் கொடுக்கணும். உலாவ நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு உலாவ இடம் கொடுத்தா போதும், கர்த்தர் நம் நடுவில் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் அருள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22. ஏன் ஓய்வு நாள நம்ம விடக்கூடாது? ஏன் சபை கூட்டத்துல நம்ம விடக்கூடாது? ஏன் ஆலயத்துக்கு வரணும்? வாசிங்களேன். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். ஹல்லேலூயா. எங்க 2-3 பேர் கூடி வந்திருக்கிறார்களோ அவருடைய நாமத்துல எங்க 2-3 பேர் கூடி வந்திருக்கிறாங்களோ அங்கே நான், அவர் அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இங்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம்னா இங்க யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்க ஏன் வரோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நம் நடுவுல உலாவுகிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை என்பது, தேவ சமூகம் என்பது என்ன அப்படின்னா தேவனும் நாமும் சந்திக்கிறதான இடம். தேவனும் நாமும் சந்திக்கிற இடம். இன்னைக்கு சபையை பல விதங்கள்ல பயன்படுத்துறோம். பொண்ணு பார்க்க போகணுமா? சர்ச்சுக்கு பொண்ணு வர சொல்லிருக்கேன். சர்ச்சுக்கு பொண்ணு வர சொல்லிங்க, சர்ச்சுக்கு வந்து பார்த்துடலாம். பிரதர் இந்த பிசினஸ் ஒண்ணு பார்க்கணும், நீங்க சர்ச்சுக்கு வருவீங்களா பிரதர்? அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். பல விஷயங்களை நம்ம சந்திப்புகளை சபையில வைக்கிறோம். ஆனா உண்மையாய் எதுக்கு சபை அப்படின்னா தேவனும் நாமும் சந்திக்கிற ஸ்தலம். ஹல்லேலூயா. நண்பர்கள் சந்திக்கிற இடம் அல்ல, நண்பர்கள் சந்திக்கிற இடம் அல்ல. உறவுகளை பார்த்து மாமா நல்லா இருக்கிறியா, மச்சான் நல்லா இருக்கிறியா, பார்த்து ஒரு வாரம் ஆச்சு, அப்படி பேசுகிற இடம் அல்ல. இது தேவனும் நாமும் உறவாடுகிற இடம், தேவனும் நாமும் சந்தித்துக் கொள்ளுகிறதான ஸ்தலம். ஹல்லேலூயா. அப்ப தேவனும் நாமும் சந்தித்துக் கொள்ளுகிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. அந்த பேசுகிற வார்த்தை தான் நமக்கு அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவதை நாம் அசட்டை பண்ணினோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணினோம் அப்படின்னா, தேவ சமூகத்தை, தேவனும் நாமும் சந்திக்கிறதான ஸ்தலத்தை நாம் அசட்டை பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் நடக்காது. சந்திக்கிற ஸ்தலத்தை, தேவ சமூகத்தை நம்ம புறக்கணித்தோம் அப்படின்னா அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வேணுமா? தேவனும் நாமும் சந்திக்கிற அந்த சந்திப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ சந்திப்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அந்த எல்லா சந்திப்புகளை காட்டிலும்
நண்பர்களை சந்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உறவுகளை சந்திக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா எல்லா சந்திப்புகளை காட்டிலும் மிக முக்கியமான சந்திப்பு, நம்மை ஆசீர்வதிக்கிற சந்திப்பு எதுன்னா, தேவ சமூகத்துல நம்ம கூடி தேவனோடு கூட உறவாடுகிற உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் விக்கிரகளை எல்லாம் விலக்கி விட்டு தேவ சமூகத்துல வந்து தேவனை நோக்கி காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி, எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி எங்க இருந்தா சொல்லுங்களேன். இப்பதான வசனத்தை படிச்சீங்க. இங்க ஜெப ஆலயத்துல இருந்தா. எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி வீட்டுல மூளையில கட்டல்ல படுத்துட்டு எனக்கு அதை கொண்டா இதை கொண்டான்னு பெட் ரெஸ்ட்ல இல்ல. அவன் இருந்திருக்கணும், பெட் ரெஸ்ட்ல தான் இருந்திருக்கணும். எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி. எந்திரிச்சு நடந்து வந்தா எது மேலையாவது மோதிரணுமா? எந்திரிச்சு நடந்து வந்தாங்கன்னா நிமிர்ந்து பார்க்க முடியாது. அப்படின்னா தரையத்தானே பார்த்து நடக்க முடியும். ஆப்போசிட்ல யாரு வந்தாலும் மோதிரணும், ஆப்போசிட்ல எந்த சிவர் இருந்தாலும் மோதிரணும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவள் எங்க இருக்கிறாள்? ஆமா, நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு அப்படின்னா, என் தம்பி சர்ச்சுக்கு வரல, தலைவலி பாஸ்டர். அவன் அவனுக்கு தலைவலின்னு சொல்றானா, இல்ல பாஸ்டர் நீங்க ஒரு தலைவலின்னு சொல்றானா நமக்கு தெரியல. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா தலைவலி பாஸ்டர் அப்படின்னு உங்களோட ஒரே தலைவலின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. போன வாரம் ஒரு சிஸ்டர் கேட்டேன், சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல? ஆமா பாஸ்டர் வரல. ஏமா அதைத்தான் தெரியுமே, அதுக்கு தான் நான் கேட்கிறேன் ஏன் வரல அப்படின்னு திரும்ப கேட்டா, ஆமா பாஸ்டர் வரல. இன்னைக்குதான் பதிலா இருக்குது. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்க முடியல, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்க முடியல. 6 நாளும் வேலை செஞ்சு உடம்பு வலி பாஸ்டர். 6 நாளும் அதிகாலையில எந்திரிச்சிடறேன், 8 மணிக்கு அதிகாலையில எந்திரிச்சு அவசர அவசரமா 8:30 வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி தன்னுடைய பலவீனத்தை பார்க்காமல், தன்னுடைய பலவீனத்தை பார்க்காமல் அன்றைக்கு ஜெப ஆலயத்துல வந்து கர்த்தர் சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தர் சந்திக்கிற இடத்துல வந்து கர்த்தரை சந்திப்பதற்காக வந்திருந்தாள். அல்லேலூயா. கர்த்தரை சந்திப்பதற்காக வந்திருந்த அந்த கூனியை அன்றைக்கு இயேசு சந்தித்தார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு சந்தித்தார். அவ அன்னைக்கு ஆப்சென்ட் ஆகியிருந்தா அப்படின்னா அந்த வார்த்தை அவளுக்கு கிடைச்சிருக்குமா? நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை அது? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. கர்த்தரை சந்திக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவை சந்திக்க வந்திருக்கிற நம் வாழ்க்கையில இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கியவதியாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்துல மரியாள் செபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். விசுவாசித்தா. அடுத்தது யார சந்திக்க போறா? அண்ணால சந்திக்க போற. அண்ணால சந்திக்க போது அண்ணால இருந்து ஒரு வார்த்தை வருது, அண்ணாள் கிட்ட இருந்து, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவதியும் பாக்கியவான்களுமாய் நாம் இருப்போம். அன்றைக்கு அந்த கூனி அந்த வார்த்தையை விசுவாசித்தாள், அதை கேட்டால் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. நமக்கு விடுதலை வேணும்னா தேவ சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற இடத்துல வந்து கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதித்து, கர்த்தரை விடுதலையோடு கூட நல்லா பாட்டு பாடி, வாயை திறந்து பாட்டு பாடி, கையை தட்டி கர்த்தரை ஆராதித்து நாம் அழுது செபித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலத்தான் அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டாள். வாசிங்க 1 சாமுவேல்
1 அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எந்த இடத்துல அவளுக்கு வாழ்க்கை கிடைச்ச வார்த்தை கிடைச்சது? தேவ சமூகத்துல அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்துல அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். எவ்வளவு அவமானங்களை அவள் வாழ்க்கையில சந்தித்து இருப்பாள். சக்களத்தின் மூலமாக அவமானங்கள், நிந்தைகள். இதே போல போகிற இடத்துல எல்லாம் இன்னும் ஒரு புழு பூச்சி இல்லையா, பூசாம வாய் திறந்து தெரிஞ்சுட்டே கேட்பாங்க. இன்னுமா உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம், திருமணம் நடக்கல, இன்னுமா உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, இன்னுமா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. எல்லாமே கர்த்தருடைய சித்தம், எல்லாமே கர்த்தருடைய சித்தம். அத மனசு கூட பார்க்காம, அத மனசுல வைக்காம கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், நம்மள குத்தும். கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்றும் நம்மை தலைகுனிய செய்யும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைகுனிவை அண்ணால் சந்தித்து, அப்படிப்பட்ட வெட்கத்தை அண்ணால் சந்தித்து, தேவ சமூகத்துல வந்து இந்த வெட்கம் என்னை விட்டு போகாதா, இந்த தலைகுனிவு என்னை விட்டு நீங்காதா, இந்த நிந்தை, இந்த அவமானம் என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி அழுது செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏலியின் மூலமாக தேவ வார்த்தை வருகிறது. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அன்னாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவள் துக்கமுகம் மாறியது. அவள் துக்கமுகம் மாறியது. இன்னைக்கு நம்ம துக்க முகத்தோடு கூட சபைக்கு வந்தோம்னா, வார்த்தையை கேட்டுட்டு போனோம் அப்படின்னா துக்கமுகம் நீங்கி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, வீட்டுல இருந்தே ஜெபிச்சுட்டு வரணும். இங்க வந்து ஜெபிக்கிறது வீட்டுல இருந்தே. அன்னாள் அப்படித்தானே ஆரம்பிச்சா, வீட்டுல இருந்தே அழுக ஆரம்பிச்சுட்டா. வீட்டுல இருந்தே தன்னுடைய வேதனை நினைத்து, தன்னுடைய துக்கத்தை நினைத்து, தன்னுடைய நிந்தையை நினைத்து வீட்டிலிருந்தே அழுது ஜெபிச்சுட்டு ஆலயத்துல வந்து அழுது ஜெபிக்கிறாள். ஆலயத்துல வரும் பொழுது வார்த்தை வெளியே வரக்கூட அவளுக்கு பலன் இல்ல. தனக்குள்ளாக இஸ்ரவேலின் தேவனிடத்துல பேசி ஜெபிக்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பலனை கொடுக்கிறார். கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம வீட்டுல ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், எனக்கு ஒரு வார்த்தை வேணும், ஆலயத்துக்கு போறேன், எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி அழுது ஜெபிச்சுட்டு இங்க வந்து வேடிக்கை பார்க்காம. இன்னைக்கு அநேகர் நம்ம பண்ற தப்பு அதுதான். ஏதோ நம்ம பார்க்க இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்தாங்க சிந்திக்கட்டும். உண்மையை சொல்றேன், நான் தானே சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியுங்களா? ஏன்னா வேடிக்கை பார்ப்பதுக்காக, அல்லது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டருக்கு வல்லியனா திட்டுவாரு, போன் பண்ணி சும்மா நச்சுவாரு அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக, அல்லது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனா எனக்கு ஆசீர்வாதம், அங்க போய் உட்காந்துட்டு கரெக்ட் டைம் 8 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு நான் எந்திரிச்சு போயிட்டேன்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். வீட்டில இருந்தே ஆயத்தமாகி, தாவீது சொல்றான், காலமே அவர் சமூகத்துல நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. காலமே அவருடைய சமூகத்துல ஆயத்தமாகி நம்ம காத்திருந்து தேவ சமூகத்துக்கு செபித்து கொண்டு வந்து, இங்கேயும் வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் பாட்டு பாடி அவரை ஆராதித்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னா, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. அவள் அண்ணாள் அழுது கொண்டு வந்தா, துக்க முகமா வந்தா. ஆனா வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அவள் துக்கம், மூஞ்சில துக்கமே இல்ல, முகத்துல துக்கம் இல்ல, முகத்துல ஒரு சந்தோஷம். தலைவலிகள் மாறியது. அவள் சந்தோஷப்பட்டா. அவள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. சாமுவேலை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் பல காரியங்கள் நிமித்தமாக நம்ம தலை குனிந்திருக்கலாம், ஆனால் அவர் நம் தலையை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கூனி நிமிர செய்த தேவன், நம்முடைய தலையை நிமிர செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கர்த்தர் நம்முடைய தலையை அவர் நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல தலை குனிகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிற வசனத்து சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3வது வசனம். 3ஆம் சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் யாருங்க? நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன், தலை குனிய விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் நம்மை தலை நிமிர
செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில, அப்சலோம் தனக்கென்று ஆட்களை சம்பாதிச்சு கொண்டு, அப்சலோம் யாருங்க? மகன், தாவீதுடைய சொந்த மகன். அந்த சொந்த மகனாகிய அப்சலோம் தனக்கென்று ஆட்களை சம்பாதித்துக் கொண்டு தன்னை ராஜாவாக அவன் அபிஷேகித்துக் கொண்டான். தாவீத சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, சவுல சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ணாரு. ஆனா இவன் ஒரு ஆசாரியனை நியமித்து அவன் தனக்குத்தானே அபிஷேகம் பண்ணிட்டான். அந்த அபிஷேகம் கொஞ்ச நாள் கூட நிக்கல. அல்லேலூயா. அப்போ தாவீதனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு அப்சலோம் அங்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவன் மாறிட்டான். இனி தாவீதனால் அங்க இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாய் மாறிட்டாங்க. அவன் கிடைச்ச நாட்களை அப்சலோம் பயன்படுத்தி கொண்டு எல்லாரையும் தன்வசமாய் திருப்பிக் கொண்டு இப்ப தாவீது பயந்து போய் ஓடுகிற சூழ்நிலை. எல்லாரையும் எதிரிகள் பெருகிட்டாங்க. வாசிங்களேன், அதே சங்கீதம் 3வது சங்கீதத்துல முதல் 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெரும்பாலானோர் அப்சலோம் பக்கம் போயிட்டாங்க, எல்லாம் இவனை நிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அதை நினைச்சுதான் ஃபாதர் பெட்மான்ஸ் எழுதின பாட்டா, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, நிமிர செய்பவர் நீர், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்திடுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. தாவீது இந்த வார்த்தைகளை வச்சுதான் எழுதியிருக்கிறார். இப்போ நிறைய எதிரிகள் நமக்கு தெரியும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல சிமேயி தூசிக்கிற ஒரு சம்பவம் இருக்குமே, வாசிங்களேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்த போது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்தான். இப்ப தாவீது கூட இருக்கிறான், செத்த நாயை போல இருக்கிறாங்க, அடிச்சு கொண்டுலாமா அப்படின்னு கேட்கிறான். அவனை கொல்ல கூடாது. அதே சீமேயு 19ஆம் அதிகாரத்துல தாவீது திரும்பி வரும் பொழுது வரவேற்க முதலாளா போய் நிற்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலரால தூஷணங்கள் கடந்து வரலாம், பலரால நிந்தனைகள் கடந்து வரலாம். சீமேயி தாவீதை தூஷித்தது போல நம்மை அநேகர் தூஷிக்கலாம். அப்ப திருப்பி நாம எதுவுமே பேசணும். தாவீது என்ன பண்ணுனா, ஒண்ணுமே செய்யலையே. அவன் நினைச்சிருந்தா சீமேயி அந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கலாம், திருப்பி 1000 வார்த்தைகள் அவன் பேசி இருக்கலாம். ஆனா எதுவுமே பேசல. தேவ சமூகத்துல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். சில நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த சவுல் இவனா எங்களை ஆள போறான், இவனா எங்களை ரட்சிக்க போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் எப்படி இருந்தான்? காது கேளாதவன் போல இருந்த. நல்ல வார்த்தை. அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்கு எதிராய் நிந்தனைகள் வரும் பொழுது, சில நேரங்கள்ல நமக்கு எதிராய் தூஷணங்கள் வரும் பொழுது, சில நேரங்கள்ல நம்மை பலரும் பல வார்த்தைகளால் அவமானப்படுத்தும் பொழுது சவுலுடைய அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும். என்னது? அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அல்லேலூயா. அன்னைக்கு தாவீதும் அப்படித்தான் இருந்தான். சிமேயு தூசிக்கும் பொழுது, சரி ஆண்டவர் என்ன தூசிக்க வைக்கிறார், தூசிக்கிட்டோம். ஆனா திரும்பி வரும் பொழுது முதல் நாளா வரவேற்பதற்கு யார் அனுப்புறாருங்க? சிமேயி தான் ஆண்டவர் அனுப்புகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூஷிப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில பலரா இருந்தாலும் தேவ சமூகத்துல நம்ம விட்டுட்டு தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்தோம்னா, யார் நம்மளை தூஷிச்சாங்களோ, யார் நம்மளை அவமானப்படுத்துறாங்களோ, யார் நம்மளை நிந்திச்சாங்களோ அவர்கள் வரவேற்கும்படியாய், அவர்களே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நம்ம அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தை ஒரு நாளும் விற்றவே கூடாது. தாவீது தேவ சமூகத்துல இருந்தனாலதான் அவனை கர்த்தர் தலை குனிய விடவே இல்லை. தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். காலமே ஆயத்தமாய் இருக்கு. அல்லேலூயா. இப்படி ஆயத்தத்தோடு கூட தேவ சமூகத்தை நாடுகிற மனிதன் ஒரு நாளும் அவன் வெட்கப்படவே இல்லை. அவனுக்கு தேவனாய் கர்த்தர் இருந்தார், அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் நடுவே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்
ஜனமா இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் நம் மத்தியில உலாவுவதற்காக இடத்தை நம்ம கொடுத்தோம்னா, அந்த வாசஸ்தலத்தை நாம் ஆயத்தம் பண்ணினோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருப்பார். கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருந்தார்னா, நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள், எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்ம வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டார். மீண்டுமா இந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையும் உயர்த்திகரமாக இருக்கிறீர். அந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவோ அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே. அப்ப அதுக்கு முன்னாடி வசனத்துல எத்தனையோ பேர் தூஷிக்கிறாங்க, எத்தனையோ பேர் விரோதமா இருக்கிறாங்க, எதிரிகள் பெருகிட்டாங்க, விரோதிகள் பெருகிட்டாங்க. அவங்க பெருகினாலும் ஆனாலும் கர்த்தாவே, நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்திகிறவருமா இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு அவமானங்களை சந்தித்த பொழுதும், அவ்வளவு நிந்தனைகளை சகித்த பொழுதும், அவருடைய நம்பிக்கையெல்லாம் எங்க இருந்ததுங்க? தேவன் மேல. அதைத்தான் அந்த ஆனாலும்ங்கிற வார்த்தை அழகா வெளிப்படுத்துது. ஆனாலும் கர்த்தாவே, இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும், இவ்வளவு அவமானங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், இவ்வளவு நிந்தனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், இவ்வளவு எதிரிகள் ஏராளமா எனக்கு பெருகி இருந்தாலும், கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமும் எனக்கு மகிமையுமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென், ஆமென். தேவன் ஒருபொழுதும் நம்முடைய தலையை நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார். நம்ம தலைகுனிய விடவே மாட்டார். இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியலாம். நான் தலைகுனிந்து போய் நிற்கிறேனோ, நான் வெட்கப்பட்டு இருக்கிறேனோ, இன்னுமாய் நான் வெட்கப்பட்டு போயிருவனோ, இன்னுமாய் நான் தலைகுனிந்து போயிருவனோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில உலாவுவதற்கு, தேவன் உங்களை சந்திப்பதற்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை தலைகுனிய செய்யாது. கூனியை நிமிரச் செய்ததான கர்த்தருடைய வார்த்தை, கூனியை நிமிரச் செய்ததான கர்த்தருடைய வார்த்தை, அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த அன்னாளுடைய துக்க முகத்தை மாற்றினதான கர்த்தருடைய வார்த்தை, வெட்கப்பட்டு தலைகுனிந்து சென்ற தாவீதை மீண்டுமாய் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினதான கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா, அந்த வார்த்தையை விசுவாசித்து விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டு, உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய அக்கிரமங்கள், விக்கிரகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக்கி தேவ சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்து, தேவ சமூகத்தை நாடி கர்த்தர் உங்கள் மத்தியில உலாவுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்படவே செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவுல உலாவி கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருப்பார். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த மாதத்திலும் ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே. லேவியர் ஆகமம் 26:12 வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நன்றி ராஜா. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் இந்த மாதத்துல ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, நீர் எங்கள் நடுவில் உலாவ விரும்புறீங்கப்பா. நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்க விரும்புறீங்க ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதற்கு எங்கள் இருதயத்துல உமக்கு இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான விக்கிரகங்களை எல்லாம் விளக்கப்பட்டு ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சபை கூடுதலுக்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, தேவ சமூகத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து ராஜா எங்களுக்கான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜஸ்தோத்திரம். வார்த்தை வல்லமை உள்ளதுப்பா, வார்த்தை வல்லமை உள்ளது ராஜஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா தகப்பனே, எங்களை தலை நிமிரச் செய்கிறவர் அப்பா, எங்கள் துக்க முகத்தை மாற்றுகிறதான தேவன் ராஜா. அப்பா, கூனி குறுகி போன கூனி போன்ற வாழ்க்கையை ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரை நிமிரச் செய்கிறவரா இருக்கிறீங்க ராஜஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, உங்க சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் சந்திக்கிற இடத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ராஜஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவ சமூகத்துல காத்திருக்கிறவளாய், உமக்கென்று நேரத்தை ஒதுக்கி உம்மை சந்திக்கிறவளாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, எத்தனையோ மனிதர்களை சந்திப்பதற்கு அவசர அவசரமா ஓடி போறோம்ப்பா. சில நேரங்கள்ல அவர் வந்துருவாரு, முக்கியமான நபர் வந்துருவாரு, இவரை பார்க்கலன்னா இங்க பிசினஸ் போயிருன்னு சொல்லி
சாப்பிடாம கூட போறோம்ப்பா, ஆனா உண்மை சந்திக்க நேரம் ஒதுக்குறது இல்ல ராஜா. எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. எத்தனை நாட்கள் ராஜா சாப்பிடாம கூட அவசர அவசரமா அவரை சந்திக்கலைன்னா வேலை போயிரும், அவரை சந்திக்கலைன்னா இந்த பிசினஸ் போயிரும், இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்காது, இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எத்தனை நாட்கள் சாப்பிடாம உலகத்தினுடைய வேலைக்காக, இந்த உலகத்தினுடைய ஒரு ஆர்டருக்காக நாங்க ஓடி இருப்போம் ராஜா சொல்றோம். ஆனா உண்மை சந்திப்பதில் நாங்கள் அசட்டையாகி இருக்கிறோம், உண்மை சந்திப்பதை நாங்க புறக்கணிக்கிறோமே ராஜா சொல்றோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த வேலையில பேசுவீராக, கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக ராஜா சொல்றோம். தேவனை சந்திக்க முதலிடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய, கர்த்தரை சந்திப்பதற்கு இடம் கொடுத்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டத வேதத்துல பார்க்கிறோமே ராஜா சோத்திரம். அப்பா, கூனியா இருந்தவள், எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தவள் ராஜா, 18 வருடங்கள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்த அந்த மகள் ராஜா சோத்திரம் ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு சென்ற பொழுது தன்னுடைய வேதனையை பொருட்படுத்தாம, தன்னுடைய உடல் பலவீனத்தை பொருட்படுத்தாம தேவ சமூகத்துக்கு சென்று தேவனை சந்திக்கிற இடத்துக்கு சென்று சந்தித்த பொழுது உடைய வார்த்தையினால விடுதலை ஆக்கினீங்க ராஜா சோத்திரம். அன்னாள், அப்பா, பிள்ளை இல்லாதிருந்த அன்னாள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தனைகளை சந்தித்த அந்த அன்னாள் ராஜா சோத்திரம் ஆண்டவர். அப்பா, எழுந்து ஆயத்தமாகி ராஜா சோத்திரம் ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு சென்று அங்கே விண்ணப்பித்த பொழுது அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதான தேவன் அவளுக்கு பதில் கொடுக்கும்படி வார்த்தை அனுப்பி அவள் துக்க முகத்தை மகிழ்ச்சியின் முகமாய் நீங்க மாற்றினீங்களே ராஜா சோத்திரம் ஆண்டவர். அப்பா, நாங்கள் சமூகத்துக்கு முக்கியத்துவம் உதவி செய்யுங்க தகப்பனே. தாவீது உடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருந்தான்ப்பா, உங்களுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சி உள்ளவனாக இருந்தார் ராஜா சோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய ஆலயத்தை கட்ட பொருட்களை சபதரித்தவனாய் காணப்பட்டார் ராஜா. உடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற தாவீது ஒருபோதும் தலைகுனிய விடவில்லை, ஒருபோதும் தலைகுனிய விடவில்லையேப்பா. எதிரிகள் பெருகின பொழுது ராஜா சோத்திரம் ஆண்டவர், ஏமாற்றங்கள் அவளை சூழ்ந்த பொழுதும் தகப்பனே சோத்திரம் ஆண்டவர், துரோகிகள் பெருகின பொழுதும் விரோதிகள் பெருகின பொழுது ராஜா, அப்பா, விசுவாசத்தோடு கூட நீரின் கேடகம், நீரின் மகிமை என்று சொல்லி அறிக்கை செய்து அப்பா தலை நிமிர்ந்து திரும்பி வந்தானே, அப்பா தலை நிமிர்ந்து திரும்பி வந்தானே ராஜா சோத்திரம் ஆண்டவர். உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க, உடைய சமூகத்தை நாங்கள் அசட்டை பண்ணாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா சோத்திரம். அப்பா, நீ எங்கள் நடுவில உலாவி எங்கள் தேவனாயிருந்து அப்பா தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே.